சூரிச் நகரிலே நேற்று நடைபெற்ற ஒரு மிக பயங்கர செயலைத்தான் இதில் பார்க்க போகின்றோம். ஒரு மனிதரால் 3 சுவிட்சர்லாந்து மக்களை கத்தி குத்துக்கு இலக்காக இருக்கின்றார்கள். அதை பற்றிய முழு விவரத்தையும் பார்க்க போகின்றோம். சுவிஸில் சூரிச் மாநிலத்தில் விண்டத்தூர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்தில் நேற்று 28/5/2026 வியாழக்கிழமை காலை 8:30 மணி, அதாவது விடியப்புறம் வேலைக்கு போகின்ற நேரம், பாடசாலைக்கு பள்ளிக்கூடங்கள் போகின்ற பிள்ளைகள் பிளாங்குகின்ற ஒரு பானபன் சொல்லப்படுகின்ற புகையிரத நிலையத்துக்கு அருகாமையிலே ஒரு மனிதர், அதாவது துருக்கி மற்றும் சுவிஸ் நாட்டைச் சேர்ந்த 2 குடியுரிமைகளையும் கொண்டிருக்கின்ற ஒரு நபர் ஒருத்தர் 3 சுவிட்சர்லாந்து பிரஜைகளை கத்தியால் குத்தி கொண்டு அல்லாஹூ அப்பர் என்று சொல்லி அந்த பானப்புக்கு முன்னால், அந்த புகையிரத நிலையத்துக்கு முன்னால் ஓடி இருக்கின்றார். அந்த பதிவை நீங்கள் பார்க்கலாம். இவ்வாறான செயல்திட்டம் மிக மிக பயங்கரவாத செயல்திட்டமாக கருதப்படுகின்றது. முழு பத்திரிகைகளையும் இன்றைக்கு இவ்வாறான இந்த தலைப்பு தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இது சாதாரண விடயமாக கவனிக்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால் 3 மக்களை கத்தியால் குத்திவிட்டு அல்லாஹூ அப்பர் என்று சொல்லிக்கொண்டு ஓடியிருப்பது இந்த மக்கள் மத்தியில் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த நபரானவர் துருக்கியை புறப்படமாக கொண்டு, அதாவது சுவிஸ் மற்றும் துருக்கியை சேர்ந்த இரட்டை குடியுரிமை கொண்ட இந்த நபர் 31 வயதை உடைய சாதாரண ஒரு இளைஞன். ஏற்கனவே ISIS என்று சொல்லப்படுகின்ற தீவிரவாத அமைப்புக்கு விசுவாசமாக, அதாவது ஆதரவாக பல செயல்திட்டங்களை செய்திருக்கின்றார். 2015 காவல்துறைக்கு மிகவும் அறிமுகமான ஒரு நபராகவே காணப்படுகின்றார். இவர் பல தடவைகளே, அதாவது விண்டத்தூரில் இருக்கின்ற ஒரு மசூதி சம்பந்தமான பிரச்சனையில் இவருடைய பெயர் அடிபட்டதாகவும், இவர் சில ஆண்டுகளாக 2-3 ஆண்டுகளாகவே திரும்பவும் துருக்கி சென்று வாழ்ந்துவிட்டு மீண்டும் வந்திருக்கின்றார். இவர் ஒரு மனநல நோய் பாய்ப்பட்டவராக கருதப்படுகின்றது. மனநல நோய்க்காக மனநல நோய் வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வந்த ஒரு நபர் ஒரு சில நாட்களுக்கு முன்னே அந்த வைத்தியசாலையிலிருந்து அவர் அந்த நோயிலிருந்து விடுபட்டதாக கூறி வைத்தியசாலையிலிருந்து அவரை வெளியேற்றியிருந்தார்கள். அதன் பின்புறம்தான் நேற்று அவர் செய்த இந்த செயல் மிகவும் சுவிஸ் மட்டத்தில், உலக மட்டத்திலேயே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த 3 பேரும் கத்திக்குள்ளாகி இருக்கிற அந்த 3 பேரும் 28 மற்றும் 43 வயதை உடையவர்களும், அதை விட 52 வயதுடைய 3 நபர்களும் கத்திக்குத்துக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். இவரிலே அந்த 52 வயதை உடைய நபர் மிகவும் கூடுதலான கத்திக்குத்துக்கு உள்ளாகி இருக்கின்றார். அவர் உடனடியாகவே 3 பேரும் வைத்தியசாலை